ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிஃப்ட், அதாவது ஹிபா அண்டர் முஸ்லீம் லா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என் பேர் பிரியா அண்ட் ஐம் லா ஸ்டூடெண்ட். ஸோ என்னோடய அப்ஜெக்டிவ் ஆர் கோல் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, லா ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ இட் இஸ் அ ரியலி நாலேஜபிள் கம்யூனிட்டி. ஸோ இதில் என்னோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ மெயின்லி நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தான் வீடியோ போடுவேன். ஐ மீன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன், இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் தான் என்னோடய வீடியோ இருக்கும். ஸோ நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அதனால் அங்கங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் செய்கிறதுனால சஜஷன் இல்லை ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எதனாலும் நான் வந்து ஃப்யூச்சரில் வர வீடியோவில் நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஆஃப் 1882 வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டோட ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அதாவது எப்படி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், எசென்ஷியல்ஸ் என்னென்ன, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இது எல்லாமே அந்த டிபி ஆக்டில் நம்மளுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆல்தோ இட் இஸ் பவுண்ட் டு தி என்டையர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, முஸ்லீம்ஸுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா தே ஆர் கவர்ன் பை தியர் ஓன் பர்சனல் லா. ஸோ கிஃப்டோட டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ownership of existing movable and mobile property made voluntarily without consideration. இப்போ இதில் நான் வந்து 3 வேர்ட்ஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருந்திருப்பேன். எக்ஸிஸ்டிங், வாலண்டியர்லி, வித்தவுட் கன்சிடரேஷன். இப்போது நீங்கள் எக்ஸாமுக்காக இருக்கட்டும் சரி, அந்த கிஃப்ட்டோட கான்செப்டை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுனாலும் சரி, இந்த 3 வார்த்தையோட மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது கிஃப்ட் வந்து 2 பர்சனுக்கு நடுவில் கொடுக்குறாங்க. ஸோ இட் இஸ் அ இன்டர் வைவாஸ். ஸோ அந்த பர்சன் யாருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் டோனர். யாருக்கு ஃபேவராக கொடுக்குறாங்கங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க தான் டோனி. இப்போ கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுக்குறோம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ரைட்ஸ் இருக்கும். ஒரு ஓனர்ஷிப்பாக இருக்கட்டும், என்ஜாய் பண்ணலாம். இப்போ ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அது யாருக்கு வேணால் விற்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட். இந்த ஆப்சல்யூட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோனர்லேருந்து டோனிக்கு வெஸ்ட் ஆகும். ஸோ நீ இது மட்டும்தான் உனக்கு கிஃப்டாக நான் கொடுப்பேன் ஒரு ப்ராப்பர்ட்டியில், இல்லை இந்த ரைட் மட்டும்தான் உனக்கு கிஃப்டாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு கிஃப்ட் நம்ம கொடுக்க முடியாது. பட் ஆனால் சில கண்டிஷன்ஸ் உள்ள கிஃப்ட் வந்து நம்ம இருக்குது, அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ முஸ்லீம் லாவில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் இஸ் கால்ட் அஸ் ஹிபா, தட் இஸ் டொனேஷன் ஆஃப் அ திங் பை விச் டோனி என்ஜாய்ஸ் த பெனிஃபிட். இப்போது நான் மேலே சொல்லியிருக்கிற 3 வேர்ட்ஸோட மீனிங் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ரெக்குயர்மெண்ட் ஆஃப் அ வேலிட் கிஃப்ட் ஆர் எசென்ஷியல். இப்போது இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிட் கிஃப்ட் அண்டர் முஸ்லீம் லாவில் இருக்கிற வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். பார்ட்டிஸ், சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த கிஃப்ட், குவாண்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஃபார்மாலிட்டிஸ். ஃபார்மாலிட்டிஸ்னால் டிக்ளரேஷன், அதாவது ஆஃபர், இஜப், அக்செப்டன்ஸ், காபுல், இமீடியட் டெலிவரி ஆஃப் பொசஷன், அதாவது கப்ஸா. இப்போது இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா டோனர் அண்ட் டோனி. நான் முன்னாடியே பார்த்தேன். டோனர் யார் கிஃப்ட்டு கொடுக்குறா, டோனி யாருக்கு ஃபேவராக கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஏபி இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, ஓகேங்களா. இந்த சைக்கிளை பிக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு. அப்போது ஏ தான் வந்து பார்த்திங்கன்னா டோனர், பி வந்து டோனி. இப்போது டோனரோட என்னென்ன ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது முஸ்லீமாக இருக்கணும், மஸ்ட் பி ஆஃப் சவுண்ட் மைண்ட், அட்டைன் ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, மஸ்ட் ஹாவ் ஓனர்ஷிப் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃப்ரீ கன்சென்ட். இப்போது ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீமில் வந்து 15 இயர்ஸ் வந்து அட்டைன் ஆகிட்டாலே ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பட் டியூ டு மெஜாரிட்டி ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பர்சன் 18 இயர்ஸ் அபோவ் மட்டும்தான் அவங்கள ஒரு மேஜராக கன்சிடர் பண்ணுறதுனால இந்த மெஜாரிட்டி ஆக்ட் வந்து இட் அப்ளைஸ் டு ஆல், ஈவன் இந்தியன் முஸ்லீம். ஸோ 18 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனர் அட்டைன் பண்ணியிருக்கணும். ஸோ பொசிஷன் ஆஃப் முஸ்லீம் உமன். இப்போ உமன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஆல்சோ கம்பீட்டன்ட் டு மேக் கிஃப்ட் irrespective ஆஃப் ஹர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா முஸ்லீம் லாவில் வந்து பார்த்திங்கன்னா there are certain rights which limit the position of women. ஸோ உமன் வந்து பார்த்திங்கன்னா gift வந்து irrespective ஆஃப் ஹர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அவங்க gift கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டோனியை பற்றி பார்க்கலாம். எனி பர்சன் who must be in existence at the time of making gift is டோனி. அவங்க நேச்சுரல் பர்சன் ஆர் ஜுரிஸ்டிக் பர்சனாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ எனி பர்சனுங்கிற வேர்டை நம்மளால் வைடராக இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரிலீஜனை பற்றி எடுக்கலாம். ஸோ ரிலீஜன் வந்து இட் இஸ் இம்மெட்டீரியல். அவங்க எந்த ஒரு ரிலீஜன் ஃபெய்த் வந்து ப்ரொஃபஸ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். ஸோ முஸ்லீம் வந்து ஒரு ஹிந்துக்கோ கிறிஸ்டினுக்கோ இல்லை எந்த ஒரு ரிலீஜன் பர்சனுக்குமே அவங்களால கிஃப்ட் பண்ண முடியும். இப்போ கம்பீட்டன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அ ரெக்குவயர்மெண்ட்.
டோனி வந்து மைனராகவும் இருக்கலாம், அன்சர்ன் மெயின் பர்சனாகவும் இருக்கலாம். அப்போது அன்பார்ன் பர்சனுக்கு வந்து நம்மளால் கிஃப்ட் பண்ண முடியுமா அண்டர் முஸ்லீம் லாங்கிற நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ டிபி ஆக்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அன்பார்ன் பர்சனுக்கு we can transfer ப்ராப்பர்ட்டி, அதாவது டு பெனிஃபிட் ஆஃப் அன்பார்ன் பர்சன் பை கிரியேட்டிங் ப்ரையர் லைஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இங்கே நம்ம முஸ்லீம்னால அப்படி பண்ண முடியாது. பட் அ சைல்டு ஆர் அன் இன்ஃபேண்ட் இன் மதர்ஸ் ஹோம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ கம்பீட்டன்ட் பர்சன். அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ண முடியும். பட் ஒன்லி என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா தே மஸ்ட் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ட் வித்தின் 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் மேக்கிங் த கிஃப்ட். கிஃப்ட் பண்ண நாள்லேருந்து 6 monthsக்குள்ளே அவங்க பிறந்துடணும், இல்லை எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்துடணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம். எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம கிஃப்ட் கொடுக்குற இடத்துல, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஏ வந்து பிக்கு கொடுக்குறாரா, அவர் சைக்கிள் கிஃப்ட் கொடுக்குறாரு. சாரிங்க, சைக்கிள் பிக்சர் நல்லா இல்லை. ஸோ சைக்கிள் அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்போது 2 சினாரியோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சைக்கிள் வந்து அவர் கையில் இருக்குது, அதை கிஃப்டாக கொடுக்குறாரு. சைக்கிள் அவர் கையில் இல்லை, ஆனால் அவர் பிளான் அந்த சைக்கிளை வந்து ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு, ஸோ நான் வந்து நாளை கழித்து வாங்குகிறேன், அதில் 2025 2026 நான் கண்டிப்பாக சைக்கிள் வாங்க போகிறேன், அதை உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருன்னா அந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்டு. அதாவது ஆப்ரேஷன் இன் ஃப்யூச்சர் இஸ் வாய்டு. ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்குற அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி இன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனிதிங் விச் ஹேஸ் ப்ரொப்ரைட்டரி ரைட்ஸ் எக்ஸிஸ்ட். அதாவது அவரோட அந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஓனர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். குவாண்டம்லாம் ஒன்றும் இல்லைங்க. எவ்வளோ அளவு வந்து நம்ம ஒரு கிஃப்டாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த 4 ஏக்கரையுமே நான் வந்து கிஃப்டாக கொடுத்துட முடியுமா, ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கிஃப்ட்டில் வந்து கிடையாதுங்க. நம்ம லேட்டராக ஃப்யூச்சரில் பார்ப்போம். அதாவது மர்சூல் மவுத் அப்படின்னா கிஃப்ட் அட் டெத் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்லி 1/3 ஆஃப் த ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளால் கிஃப்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆனால் நம்ம நார்மல் கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோ லிமிட்டேஷன் ஆஸ் டு குவாண்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ். ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ஃபார்மாலிட்டிஸ் நான் ஃப்ரண்ட்டில் சொன்னேன். டிக்ளரேஷன், அக்செப்டன்ஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் பொசஷன். இப்போ டிக்ளரேஷன் ஆர் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே உள்ள எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நான் உனக்கு சைக்கிள் கொடுக்குறேன் வித் த வாலண்டியர்லி வித் ஃப்ரீ கன்சென்ட். அதாவது நான் உனக்கு சைக்கிள் கண்டிப்பாக நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். அந்த 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 வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அவராகவே வாலண்டியராக சொல்லியிருந்துருக்கணும் வித் ஃப்ரீ கன்சென்ட். யாருமே வந்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தியோ இல்லை அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணியோ எந்த ஒரு வாக்கையும் வந்து அவரை வந்து நம்ம சொல்ல வைக்க முடியாது டோனரை. ஸோ அதே மாதிரி டோனர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃப்ராடுலண்ட் இன்டென்ஷனும் இருக்கக்கூடாது கிஃப்ட் பண்ணுறப்ப. அது மாதிரி he must have an intention of giving gift. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்டன்ஸ்னால் வந்து இன்னொரு நேம் வந்து காபுல். அதாவது டோனர் வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. நம்ம கான்ட்ராக்ட் ஆக்டில் பார்த்துருப்போம். 2 பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஆஃபர் பண்ணுறப்ப இன்னொருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து முழுசாக உருவாகுங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கே கிஃப்ட்லேயும். இப்போது டோனர் வந்து இந்த கிஃப்ட்டை நான் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன்னா டோனி கண்டிப்பாக அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இப்போது டோனி அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கிஃப்ட்டு செத்து போயிட்டாரு அப்படின்னா அந்த கிஃப்ட் வந்து லேப்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டோனி வந்து இன்கம்பீட்டண்ட்டாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைனராகவோ இல்லை அன்சவுண்ட் மைண்டாகவோ இருக்காங்க அப்படின்னா கார்டியன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ கார்டியன் வந்து நம்ம முஸ்லீம்னால பார்த்துருந்துருப்போம். நேச்சுரல் அண்ட் டெஸ்டமெண்ட்ரி கார்டியன்ஸ் இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் வந்து இட்ஸ் நாட் அ நேச்சுரல் கார்டியனாக இருக்கட்டும், சரி அவங்களால எதுவுமே வந்து கன்சென்ட் கொடுக்க முடியாது. ஆனால் டெஸ்டமெண்ட்ரி கார்டியன், அதாவது அப்பாயிண்டட் பை ஃபாதர் ஆர் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா ஷீ கேன் கிவ் கன்சென்ட் ஆர் அக்செப்ட் the gift offered by donor. Delivery of possession. இப்போ இந்த டெலிவரி ஆஃப் பொசிஷன் தாங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அண்டர் ஹிபா. என்னதுன்னா ஒரு கிஃப்ட்டை வந்து கம்ப்ளீட் ஆனாலும் சரி வேலிடாக இருக்கணும் அப்படின்னா இட் மஸ்ட் பி டெலிவர்ட். அதாவது இம்மீடியட் டெலிவரி ஆஃப் பொசிஷன். இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல ஆப்ரேஷன் இன் ஃபியூச்சர் இஸ் வாய்டு. ஏன் வாய்டு அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த கிஃப்ட்டை நம்ம டெலிவர் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான், அந்த கண்டிஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் இன் ஃபியூச்சர் வந்து வாய்டுன்னு சொல்கிறாங்க.
இப்போது டெலிவர் ஆஃப் பொசிஷன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் கிஃப்ட்டில், மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ரொம்ப ஈஸி, ஆக்சுவலாக நம்ம போய் டெலிவரி அந்த பொசிஷன் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறப்பயே அந்த சேல் டீட்லையாவோ இல்லை எந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் டீடில் வந்து பார்த்தீங்கன்னா இட் செல்ஃப் டிக்ளேர்ஸ் த பொசிஷன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட மீனிங், அதே மாதிரி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் அ வேலிட் கிஃப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்டும் ரெவகேஷன் எப்படி பண்ணுறாங்க ஒரு கிஃப்ட்டில் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் சரி, மிஸ்டேக் அண்ட் எனிதிங் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். ஸோ அது வரைக்கும் லெட்ஸ் see in the next video. Bye மக்களே.